ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கோடை காலத்தான ஸ்பெஷலான சூப்பரான ராகி கூழ் தான் பண்ண போகிறோம். இந்த ராகி கூழ் இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி வந்து அரிசிலாம் சேர்க்காம வெறும் பிளெயினாக ராகி மாவுலேயே செய்ய போகிறோம். ரொம்ப திக்காக தான் செய்ய போகிறோம். வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ராகி கூழ் செய்கிறதுக்கு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் ராகி மாவை கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுலில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படமோ கரைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒயர் விஸ்கை வச்சு நல்லா இதை வந்து கலந்து விட்டால் எல்லாம் ஒன்று போல் கலந்து வரும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். கட்டிகள் இருந்தால் நமக்கு வந்து சாப்பிடும் போது அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால் கட்டிகள் இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா இந்த மாதிரி ஒயர் விஸ்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒன்று போல் வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. தண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணியும் நல்லா கொதித்து சீரகம்லாம் போட்டதுனால நிறம் மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வந்து கைவிடாமல் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அப்படியே திக்காக மாறும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக மாறும். திக்காக மாறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கட்டி படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபைனலாக நீங்கள் முடிக்கும் போது எல்லாமே ஈவனாக வரும். அதனால நீங்கள் கிண்டும் போதே கட்டிப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது நல்லா எல்லாருமே ஒன்று போல் சேர்ந்து நல்லா சூப்பராக வந்துடும். நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக தான் செய்கிறோம். பாரம்பரிய முறையில் ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து நம்ம செஞ்ச உடனே நம்ம சாப்பிட்றலாம். பாருங்கள், திக்காகுது. நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு திக்காகும் போது கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. அப்புறமா ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு சரியாக வந்துடும். இந்த ராகி கூழ் குடிக்கிறதுனால இந்த சம்மர் சீசனில் நம்ம உடம்புக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கிறவங்க ராகியை தினமும் சாப்பாட்டில் ஒரு முறை சேர்த்துக்கலாம் 3 வேளையில். நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து வந்துடும். ராகி கூழ் எப்படி தயாராகிடுச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ராகி பவுடராக இருக்கும்போது அதோடய கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நல்லா நிறம் மாதிரி இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தாவே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து லைட்டாக ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு. கொஞ்சம் நேரம் இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி வந்திருக்கு. இதில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தயிர் தேவையோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய கிளாஸில் 1 கப் அளவுக்குள்ள தயிர் அளவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கூழை கரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமான தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாக கரைக்கலை, கொஞ்சம் மீடியமாக தான் கரைக்கிறேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கும்போது ரொம்ப தண்ணியாக எடுத்தோம்னா நமக்கு வந்து பசிக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப பசிக்காது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி திக்காக எடுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டாச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் கொஞ்சம் நீங்கள் எந்த அளவுக்கு லூஸாக தேவையோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கூட கரைச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். பாருங்கள், இந்த மாதிரி ஒயர் விஸ்கில் நம்ம கிண்டும் போது உங்களுக்கு ஈவனாக சூப்பராக வரும். கொஞ்சம் கூட கட்டி தட்டாது. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பாதியாக வெட்டி அந்த பாதியை குட்டி குட்டியாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி மெலிசாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம பரிமாறிடலாம். செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இந்த கூழுக்கு ஊறுகாய், வத்தல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் செம்மையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது எதையுமே எடுக்கலை. நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கொண்டக்கடலை குழம்பு தான் வச்சுருந்தேன். அந்த கொண்டக்கடலை குழம்பு தான் எடுத்திருக்கேன். காரக்குழம்பு, புளிக்குழம்புலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கூழ் கஞ்சிக்கெல்லாம். நான் அதனால் கொண்டக்கடலை குழம்பு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துட்டு நம்ம இதில் கொஞ்சமாக குழம்பு சேர்த்து நம்ம பரிமாறிடலாம். செம்ம டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.